ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 30 டேஸில் 1 கிராம் வாங்குறதுக்கு எனக்கு ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான சேவிங் டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 5th மே. இன்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 8775 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 கிராமுக்கு. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. நேற்றுக்கும் 108 ரூபாய், இன்றைக்கும் 108 ரூபாயில் அப்படியே இருக்குது. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 30 நாளில் 1 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி 1 கிராம் 8775 ரூபா. இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு நம்ம 1 கிராம் வாங்கணுன்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கிராம் 8775 ரூபா அப்படின்னா 1 கிராமுக்கு வேஸ்டேஜ் 2% போடுவாங்க. வேஸ்டேஜ் அமௌண்ட் 175 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 8950 ரூபா வரும். அதுக்கு ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 269 ரூபா வருது. ஸோ டோட்டலாக ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் கோல்டோட அமௌண்ட் எல்லாம் சேர்த்து 9219 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9200 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இது இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு இன்றைக்கி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா 9200 ரூபா இருந்தால் நம்மளால் 1 கிராம் வாங்க முடியும். ஆனால் நம்ம பார்க்க போகிறது எப்போ அப்படின்னா 30 நாள் கழித்து, 30 டேஸ் கழித்து தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ 30 நாள் கழித்து அப்படிங்கும்போது 1 கிராம் இன்றைக்கி மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது. கோல்ட் ரேட் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 9000 ரூபா வச்சுக்கலாம். 1 கிராம் 9000 ரூபா அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், 30 நாள் கழித்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் 9000 ரூபா அப்படின்னா 1 கிராமுக்கான வேஸ்டேஜ் அமௌண்ட்டு, அதாவது 2% வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபா. அப்போ 9180 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணும்போது 275 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 9455 ரூபா. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9450 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 30 நாள் கழித்து போய் நம்ம தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 9450 ரூபாய் இருந்தால் வாங்கலாம். ஸோ இப்போ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கான டார்கெட் அமௌண்ட் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படின்னா 9450 ரூபாய் தேவை. அப்போது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 315 ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். பர் டே 315 ரூபா நம்ம எடுத்து வச்சோம் சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 30 நாளையில் நம்மளால் 9450 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வாரம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2360 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா 4 வாரத்தில் 9440 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு வாரத்துக்கு 2360 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். வீக்லி சேவிங்ஸாக இருந்தால், அதுவே டெய்லி சேவிங்ஸாக இருந்தால் ஒரு நாளைக்கு நீங்கள் 315 ரூபா சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் 1 கிராம் வாங்க முடியும். இந்த ஐடியாஸ் எல்லாமே அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் இது. ஆனால் நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 315 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 315 ரூபா அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஆனால் அதில் பாதி அமௌண்ட்டு ஒரு 160 ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாராலையுமே சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 160 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 30 நாளில் கரெக்டாக 4800 ரூபா உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கால்குலேஷன் படி 1 கிராம் 9000 ரூபா விற்றா கூட அரை கிராமோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபா. அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் இன்க்ளூட் பண்ணோன்னா 4575 ரூபா. ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணோன்னா 137 ரூபா. ஸோ டோட்டலாக 4712 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4700 ரூபான்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சு நம்மளால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 4800 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 160 ரூபா நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா. பட் நம்ம வாங்க போகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4700 ரூபா தான். நம்ம எப்போவுமே சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஷார்ட்டேஜ் வராது.
ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த 2 டிப்ஸில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1/2 கிராம் வாங்கலாம், 1 கிராம் வாங்கலாம், இல்லை 1/4 கிராம் கூட வாங்கலாம். அது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். எடுத்தோன்னே அதிகமாக வாங்கணும் அப்படின்றது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.